அன்பான பிக்ஷன் நேர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸ் தொகுப்பை நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் ஏற்கனவே மேஷம் லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள், ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோடைய வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராச்சும் வேணும்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசியில் பிறந்த நபர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இப்போது அதிசார பெயர்ச்சி நடந்திருக்கு. அது டெம்பரரியா கடகத்திலிருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவாரு டிசம்பருக்கு அப்புறம். பிறகு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் 1 இயருக்கு அவர் பெர்மனண்டாக உட்கார போறார். சரிங்களா? ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மிதுன ராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் மிதுன வீட்டிலேயே அமர்ந்துட்டு யாரெல்லாம் மிதுன லக்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருந்துருவாங்க. மிதுன லக்னம் நான் சொல்கிறது நான் இப்போ சொல்கிற பலனும் முன்னாடி இந்த பலன் எல்லாமே பார்த்தா மிதுன லக்னத்துக்கு தான் 100% பொருந்தும். மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு 60% பொருந்தும். அவங்க ஆக்சுவலாக என்ன லக்னம் அப்படின்றது பாருங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற பலனா பாருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா அது கொலாபரேட்டிவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுவே நீங்க மிதுன லக்னம் மிதுன ராசியா இருந்தா இதுதான் நடக்கும். சரிங்களா? ரெண்டுமே ராசி லக்னம் ரெண்டுமே இதுவாக இருந்தா சேம் தான். சரிங்களா? கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. அலைச்சல், எல்லா வேலையும் எடுத்து நீங்களே தான் எடுத்து நடத்த மாதிரி இருக்கும். நீங்களே எடுத்து கட்டி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா எல்லா ஒர்க்கையும் உங்கள் தள்ள கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிஸியான லைஃப் 1 இயர் போயிருக்கும். நம்ம பிஸியாக எப்பவுமே ஒர்க் பண்ணுறது எதுக்கு? ஒரு ஆதாயம் தேடி தான். அப்படி ஆதாயம் தேடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த ஒர்க்குக்கு ஏற்ற பலன் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னன்னா 2ஆம் வீட்டில் அமர்றப்ப அவர் தனஸ்தானத்தில் போய் அமர போறார். தனஸ்தானத்தில் அமர்றப்ப அந்த வருவாயை உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார். அதுவும் சாதாரண இடம் இல்லை, அவருடைய உச்ச வீடு கடகம். ஸோ மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானமாகிய கடக வீட்டில், அதாவது குரு பகவானின் உச்ச வீடான கடகத்தில் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? மிகப்பெரிய வருவாய் கிடைக்கும், பெரும் பணம் கிடைக்கும். யார் மூலமா கிடைக்கும்? அவர் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் அது பார்க்கணும். பிளஸ் மிதுன லக்னத்திற்கு யார் அதிபதி? இந்த மிதுன லக்னத்துக்கு புதன் அதிபதி, அதை விட்டுருங்க. மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் எத்தனாவது வீட்டின் அதிபதி? 7க்கும் 10க்கும் உடையவன். அந்த 7 கலத்திரக்காரகன், 10க்கு உடையவன் தொழில்காரகன். மிதுன வீட்டிற்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் நல்ல பொசிஷன் இருக்கப்ப மிகுந்த நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா மீதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருப்பார், லாபஸ்தானமாக இருப்பார், மிக்சராக இருப்பார், கலவையாக இருப்பார், மேஷம் ரிஷபத்துக்கெல்லாம். பட் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் அவர் தான், 10ஆம் வீட்டின் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். கேந்திரா, ரெண்டுமே கேந்திரம் வீடு, அந்த கேந்திர வீட்டின் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் அடையும் பொழுது அந்த கலத்திர காரகன் என்ன பண்ணுவாரு? திருமணம் ஆகாதவர்களுக்கு மிகப்பெரிய திருமணம் நடக்கும். மிகப்பெரிய திருமணம் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒரு பெரிய வீட்டு சம்பந்தம் கிடைக்கும். இல்லை வரப்போற ஆண்மகன் அல்லது பெண்மகன், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், வரப்போற சம்பந்தம் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் இந்த திருமணம் ஆகிறதால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த 1 இயர்ல நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணைவி அல்லது துணைவர் இருப்பாங்களே, அதாவது கணவன் அல்லது மனைவி, அவங்க மூலியமா
ஒரு மிகப்பெரிய பணம் வந்து இவங்களுக்கு வந்து சேரும், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் இந்த குறிப்பிட்ட 1 இயர்ல. அதே போல பார்ட்னர்ஷிப், ஷேர் மார்க்கெட், இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் பெருத்த லாபம் இருக்கு. குறிப்பா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் இருக்காங்கல்ல ஷேர் மார்க்கெட்ல, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும் இந்த 1 இயர்ல. கோல்டுல தங்கம் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் வந்து இன்சூரன்ஸு பண்ணியிருப்பாங்க, எல்ஐசி மாதிரி. அந்த பணம் இவங்க எப்பயோ சிறுக சிறுக போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அந்த பணம் ஒரு பெருந்தொகையாக இவங்களுக்கு இந்த 1 இயர்ல வந்து சேரும். எப்பயோ போட்டது தான், பட் அந்த குரு பகவான் உச்சம் இருக்கப்பதான் உங்களுக்கு கைக்கு வந்து சேருது. அதுதான் அந்த பெரும் பணம். கட்டாயமாக இந்த 1 இயர்ல மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இது நடந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டிற்கு அதிபதி மட்டுமல்ல, 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி. தொழில் பண்றவங்க, தொழில் ஸ்தானம், தொழிலே வேலையாகவும் வேலையை தொழிலாகவும் செய்பவர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களே வந்து நடத்துறது, ஒரு பிஸ்னஸை கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களே பண்றது. இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே பிஸ்னஸ் மேனும் சொல்லலாம், ப்ரொஃபஷனல் தான், ஜாப் தான். அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், மிகப்பெரிய சைன் அப் பண்ணுவீங்க, மிகப்பெரிய பணம் கிடைக்கும். ஏன்னா 7க்கும் 10க்கும் உடையவன் 2ஆம் வீட்டில் அமரப்போகிறார். அமர்ந்து கொண்டு அங்கிருக்க லாபத்தை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு டிரான்ஸ்பர் பண்ண போகிறார். அப்போ அந்த 7ஆம் வீட்டிற்கு சம்பந்த காரகத்துவம் யாரு? 10ஆம் வீட்டிற்கு காரகத்துவம் என்ன? அவங்களுக்கு இந்த தனஸ்தானமான பணம் உச்சம்படைந்து இந்த பணம் கிடைக்கல, அந்த பணம் இவங்க 2 பேருக்கு போய் சேரும். அவங்க மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்படிதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். மேலும் அங்க இருக்கிறது மட்டும் சொன்னோம், இதுக்கே இவ்வளவு வந்து ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. என்னன்னா, அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பார்வை பலம் அதிகம். அவர் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு? உங்கள் வீட்டிற்கு 6, உங்கள் வீட்டுக்கு 8, மேலும் உங்கள் வீட்டுக்கு 10. 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். கரெக்டுங்களா? 10ஆம் வீட்டை பார்க்கிறது அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவர் வீட்டு அந்த காரகத்துவத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம, அந்த காரகம் கொடுக்குற பலன் மட்டும் இல்லாம பார்க்குற பார்வையாலும் கொடுக்க போறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? லாபம் கட்டாயமாக எதுல? பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, கட்டாயமாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இருக்கும். மாமியார் வழி, அதன் மூலயமாக ஒரு மிகப்பெரிய பணம், கிஃப்ட், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானம், வருவாய் கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வழியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும் இந்த 1 இயர்ல. அதே போல பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டை பார்ப்பதால் என்ன ஆகும்? நோய், கடன், தீராத நோய், எதிரிகள், சரிங்களா? எதிரிகள், நோய்கள், கடன்கள், இது எல்லாமே என்ன ஆகும்? புனிதமடையும். அப்படி என்னன்னா, தீராத நோய்கள்லாம் அதுக்கு ஒரு மருந்து கிடைச்சி குணமாகும். தீராத கடன் எல்லாம் அடைய போகுது. எதிரிகள்லாம் விலகி போயிடுவாங்க 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. உங்கள் உத்தியோகத்தை குரு பார்க்கிறார். உங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நிச்சயம் கிடைக்கும் இந்த 1 இயர்ல. இது ஒரு எஸ்ஐயா இருப்பீங்க போலீஸ்ல, இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருப்பீங்க, நெக்ஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸரா கிடைக்கும். ஒரு டீச்சரா, ஸ்கூல் டீச்சரா இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல வந்து டீச்சரா இருப்பீங்க, ஹெச்எம் போஸ்ட் கிடைக்கும், இல்லை ஏஹெச்எம் போஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ப்ரொமோஷன், இல்லை பிரின்சிபல் ஆகலாம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாப்லையும், எந்த ஜாப்ல நீங்க இருந்தாலும் சரி, அதுல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு கான்ட்ராக்ட் டிரைவரா இருப்பீங்க, எம்ப்ளாயி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை லாபம் கிடைக்கும். அவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட குரு எதுக்கெல்லாம் காரணத்துவம்? பணம் கிடைக்கிறது மட்டுமா? பதவி, புகழ், பெயர், பேரு, அதாவது குழந்தைகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம்,
எல்லாருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த டைம்ல குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகி குழந்தைலாம் இருக்கும், வருமானம் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ என்ன வேண்டுமோ, யாருக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்களுக்கு செய்வார். மிதுன லக்னத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டும் பூர்த்தி பண்றது தான் இந்த குரு பயிற்சி, குரு பகவானுடைய கடமை, வேலை எல்லாமே. மிதுனத்துக்கு இதான் பண்ண போறார். தனஸ்தானத்துல இருந்து கொண்டு, குடும்பஸ்தானத்துல இருந்து கொண்டு, குடும்ப பிரிந்தவர்களும் ஒன்று சேர போறாங்க இந்த டைம்ல. வாக்குஸ்தானம், சுத்தமான வார்த்தைகள் வரும், நீங்க சொல்றது நடக்கும். ஜட்ஜா இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து உலக லெவல்ல பாராட்டுற மாதிரி ஒரு தீர்ப்பா இருக்கும் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு தொழிலும், ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஒரு ஆண்டு பொற்காலம் என்றே கூறலாம். நீங்க செக் பண்ணி பார்க்கணும், பாருங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு யோசிச்சு பாருங்க. 2026 2014 என்ன நினைச்சு யோசிச்சு பாருங்க. மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், தசா புக்திக்கு ஏற்ப மாறும். பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த டைம்ல ஏதாவது ஒரு நல்லது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். எண்ணி பாருங்கள், அதையே உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? தசாபுக்தி வீக்கா இருந்தாலும் மிஞ்சு பலனை கொடுப்பார். அதாவது கெட்டவன் எவ்வளோ மோசமா குரு பகவான் எவ்வளோ கெட்டாலும் மிஞ்சு பலன், ஒரு சின்ன பலனாச்சும் கண்டிப்பா கொடுப்பார். அப்பேற்பட்ட குரு பகவான் மிதுன வீட்டிற்கு 7க்கு 10க்கு உடையவனாக, கேந்திரத்திற்கு அதிபதி, 2க்கு 2 கேந்திர. அப்படிப்பட்ட அதிபதி உச்சமடையும் போது உங்கள் வீட்டுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார் குரு பகவான்? யோசிச்சு பாருங்க. அதனால தைரியமா முயற்சி எடுங்க, வெற்றி உங்கள் பக்கம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு பர்சனல் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பரை என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க, இமீடியட்டா உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களை. சரிங்களா? தேங்க்யூ ஆல்.